ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 1 குரூப் 4 தமிழ். அதில் நாலடியார் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதுலேருந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு கேட்குறாங்க. நாலடியார் மட்டும்தான் 15 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து 15 என்றால் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா 18 அது குறிக்கும். அடுத்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் இல்லைன்னா அறநூல். இதுனா நாலடி 400. நாலடியார் கூட மற்றொரு பேர் தான் 400 மற்றும் வேளாண் வேதமும் இன்னொரு பேர் இருக்கு. அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துட்டே என்ன நூல் கேட்டிருக்காங்க. கல்வி அழகே அழகு, கல்வி கரையில கற்பவர் நாள் சிறர் என்று கூறும் நூல் எது? நான்மணிக்கடிகையே நாலடியார் கன்ஃபியூஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். நான்மணிக்கடிகை வராது. நான்மணிக்கடிகை பார்த்தா ஸ்கூல் புக்ஸ் தான் ஒரே ஒரு பாடம் தான் கொடுத்துருப்பாங்க. நாலடியார் மொத்தம் 2 பாட்டு இருக்கும் ஸ்கூல் புக்ஸில். அதில் ஒன்று தான் கல்வி கரையில் கற்பவர் நாட்சில் மெல்ல நினைக்கணும் பிணிப்பல அப்படின்னு ஒரு பாட்டு நாலடியார். அடுத்து அடிநிமிர் வில்லார் செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. இதெல்லாம் எதுக்கு ஆப்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமா, நன்னூலா, மேற்கணக்கு நூல்களா இல்லை கீழ்கணக்கு நூல்களா? அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள் தான் வரும். அடுத்து பகுதி தமிழ் சொல்லருமை 4 பழகுத்தமிழ் சொல்லருமை 4 என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாள் என்பது பார்த்தீங்கன்னா நாலடியாரை குறிக்கிறது. 4 என்பது நாலடியாரை குறிக்கிறது. அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 நூல் அறநூல்கள், அதான் நீதி நூல்கள். நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை மொத்தம் 11, அதான் அறநூல்னு சொல்லலாம். அதில் ஒன்று தான் நாலடியார். அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை 11. அதே கொஸ்டின்ஸ் தான். அதே கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்காங்க ரிப்பீட்டாக. அடுத்து பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல். பெருமுத்தரையர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். பாண்டியர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா நாலடியார். பாண்டியர்களை மட்டும் குறிப்பிடும் நூல் நாலடியார், அதாவது பெருமுத்தரையர்கள் குறிப்பிடுவாங்க. அடுத்து நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள். நாலடியாரை ஒருத்தர் மட்டும் பாடல, பல முனிவர்கள் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சமண முனிவர்கள், வைணவர்கள், நாயன்மார்கள், பௌத்த துறவிகள். இதில் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் தான் கரெக்டாக. அடுத்து நாலடியாரை தொகுத்தவர். நாலடியாரை தொகுத்து வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார். நாலடியாரை தொகுத்து வகுத்தவர் பதுமனார். இது முப்பாலாக தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர். நாலடியாரை முப்பாலாக தொகுத்தவர் தருமர். நாலடியாருக்கு 2 பேரும் ஒரே எழுதியிருப்பாங்க. 13 ஒரே எழுதியிருப்பாங்க, தருமரும் ஒரே எழுதியிருப்பாங்க. அடுத்து அகடுற யார் மாட்டும் நில்லாத செல்வம். அகடுற யார் மாட்டும் நில்லாத செல்வம். இவ்வழி இடம்பெறும் நூல் வந்து நாலடியார். அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் இந்நூல் இடம்பெறும் நூல் வந்து நாலடியார். இது ஒரு பாட்டு, 4 லைன்ல இருக்க பாட்டு. அதில் கடைசி லைனை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க நாலடியார். அடுத்து நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? நாலடியார் மற்றும் 3 வகுப்புகளாக பிரிச்சிருப்பாங்க. அறம், பொருள், இன்பம். இன்பம் வந்து பார்த்தீங்கன்னா 3, பொருள் வந்து 7, அறம் வந்து 2. மொத்தம் 12 வகுப்புகளாக பிரிச்சிருப்பாங்க. அறம், பொருள், இன்பம். அறம் 2, பொருள் 7, இன்பம் 3. அதான் காமத்துப்பால். அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எதுனா நாலடியார். நாலடியார் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாலடியார். திருக்குறளும் நாலடியாரும் 15 கீழ்கணக்கு நூல்கள். இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு, அது எல்லாமே 15 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். 4 அடி 400. பாருங்க, 4 அடி 400 கொடுத்துருக்காங்க. 4 அடி 4, 400 அடிகள், 400 அடிகள், 4 அடி 400,
மொத்தம் 4 பாடல்கள். இது மட்டும் இல்லாமல் வேளாண் வேதம் என்ற பெயரும் இருக்கு. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. எழுதியது கரெக்டாக மேட்ச் ஆகலை. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்பாடுகள் இப்போ தான் பார்த்துருப்போம். அடுத்து நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். நாலடியாரை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். அடுத்து நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. நாலடியார் வெண்பாக்களானது. அடுத்து 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும், 2 என்பது திருக்குறளை குறிக்கும். அடுத்து பொருந்தாத நூலை எடுத்து எழுதுகிறார். இல்லை எது பொருந்தாமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, நாலடியார், புறநானூறு, இனியவை 40. இந்த 3 நூல்களும் நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40 எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்கள். புறநானூறு மட்டும்தான் 11 மேல்கணக்கு நூல்கள். அடுத்து நாடி 400 என வழங்கப்படும் நூல். நாடி 400 என அழைக்கப்படும் நூல் நாலடியார். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 11 கீழ்கணக்கு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு. அடுத்து நாலடியார் நூலின் ஆசிரியர். இது விளம்பி நாகனார் கொடுத்துருப்பாங்க. சமண முனிவர் தான் கரெக்டான. விளம்பி நாகனார் வந்து நான்மணிக்கடிகை தான் ஆவார். அடுத்து பொறுத்தது தொன்னூல் விளக்கம். இது யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். அடுத்து நாலடியார், சமண முனிவர்கள், திருவெங்கடத்து அந்தாதி. திருவெங்கடத்து அந்தாதி யாருன்னா பிள்ளை பெருமான் ஐயங்கார். மதுரை கலம்பகம் வந்து குமர்குருபர். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டாக. 11 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன. 11 கீழ்கணக்கில் அற இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை, அதாவது வெண்பா வகையை சேர்ந்தது. வெண்பா எல்லாமே செப்பல் ஓசை அமைந்துள்ளது. அடுத்து ஆற்றுனா வேண்டுவதில். இது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400. கடைசியில் ஒரு பழமொழியில் முடியும். ஆற்றுனா வேண்டுவதில். அடுத்து நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய நாயிடும். இது வந்து நான்மணிக்கடிகை. அடுத்து மனைக்கு விளக்கம் மடவாள். தான் நான்மணிக்கடிகை. சாரி, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய நாயிடும், ஈக்கால் துணையும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். ஆற்றுனா வேண்டுவதில் வந்து பழமொழி 400. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும். இது வந்து நாலடியார். அடுத்து மனைக்கு விளக்கம் மடவாள். இதுதான் நான்மணிக்கடிகை, விளம்பி நாகனார். அன்பின் வழியது உயர்நிலை. இது திருக்குறள். அடுத்து இதுவும் பொறுத்துக்க. கழவழி 40. பார்த்தீங்கன்னா இது புறப்பொருள். கழவழி 40 மட்டும்தான் புறப்பொருள். 11 கீழ்கணக்கில் கழவழி 40 மட்டும் புறப்பொருள், மிச்சம் எல்லாமே அகப்பொருள். அதில் 11 நூல்கள் அறநூல்கள், மிச்சம் 7ல் புறப்பொருள் வந்து கழவழி 40. அடுத்து முதுமொழி காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும். முதுமொழி காஞ்சி நிலையாமை. நாலடியார் வேளாண் வேதம். ஏனாதி வந்து 6 மருந்து. முதுமொழி காஞ்சி என்பது நிலையாமை. போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல். இப்பதான் பார்த்துட்டோம். புறநூல் என்றாலே கழவழி 40. திணைமாலை வந்து பார்த்தீங்கன்னா அது அகப்பொருள் நூல். காணாற்பதும் அகப்பொருள் நூல். ஏலாதி என்பது அறநூல். வேளாண் வேதம் எனப்படுவது நாலடியார். 400 செல்வம் சகடக்கால் போல வரும். அகடுற யார் மட்டும் ஆடி பார்த்துருப்போம். அகடுற யார் மட்டும் செல்வம் சகடக்கால் போல வரும். இந்த லைனை கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அகடுற யார் மட்டும் செல்வம் வரைக்கும் கேட்டிருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் சகடக்கால் போல வரும். இது நாலடியார். வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் நாலடியார். முல்லைப்பாட்டு. இது பார்ப்போம். முல்லைப்பாட்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சாற்று படை. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை. பட்டினப்பாலை வஞ்சி நெடும் படை. நாலடியார் வேளாண் வேதம். வெற்றி வேக்கை நருந்தொகை. அதிவீர ராமபாண்டியன் நினைக்கிறேன். வெற்றி வேக்கை நருந்தொகை. இதை வந்து 2 தெரிஞ்சாலே போதும். நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம். வெற்றி வேக்கை என்பது நருந்தொகை. முல்லைப்பாட்டு என்பது நெஞ்சாற்று படை. பட்டினப்பாலை வஞ்சி நெடும்படை. நம்மளுக்கு
மலைப்பாட்டுகளாக கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கூத்தராற்றுப்படை அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ பாருங்க முல்லைப்பாட்டு வந்து நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்றோம். அடுத்து வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். இதில் முடியுது. மொத்தம் 32 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.